السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் தொடர்பான ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் குறுகிய நேரத்தில் மிக முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சொல்லலாம் என நினைக்கிறேன். இந்த தலைப்பு ஏன் பேசப்பட வேண்டும் என்று கேட்டால், இது எங்களினுடைய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த ஜமாத் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான், எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அது குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதனால் இது சம்பந்தமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் பெரிய அளவுக்கு இவர்களெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர்கள், இவங்க போகிற லெவலை பார்த்தா புகாரிங்கிற கிதாபே இருக்காது, முஸ்லிமை ஃபுல்லாக மறுத்தே முடிச்சிருவாங்க அப்படி என்று சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது. அப்போ உண்மையிலேயே இவங்க சொல்லக்கூடிய விமர்சனம் உண்மைதானா, அவங்க சொல்கிற மாதிரி நாம் உண்மையிலே ஹதீஸ் மறுப்பாளர்கள் தானா, அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இடத்துல நாம் குழுமி இருக்கிறோம். முதலாவது நாம் இந்த தௌஹீத் ஜமாத் என்ன சொல்கிறோம் என்று கேட்டால், வஹீல முரண்பாடு இருக்குதா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த மெசேஜ் இருக்குதா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னது, இதுல ஏதாவது முரண்பாடு இருக்குதா அப்படி என்று கேட்டால், நாம எந்த இடத்திலையும் யாருமே முரண்பாடு இருப்பதாக பிரச்சாரம் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணல என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லா லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல இன்னொரு இடத்தில், லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி, இந்த குர்ஆன்ல முன்னோ பின்னோ எந்த விதமான தவறுகளும் வராது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதண்டா, வஹீல முரண்பாடு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன்லயோ அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி இருக்குதா இல்லையா, அதுல எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அப்ப நம்ம எதை மறுக்கிறோம்னு கேட்டா, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலையோ அப்படியாப்பட்ட செய்திகளை தான் நாம மறுத்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயத்தை நாம டீட்டெயிலாக ஒவ்வொரு செய்தியாக அறிந்து கொள்வோம். முதலாவது விஷயம், இப்ப நாம ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை படிப்போம், நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சு கொள்வோம். அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நாலேஜ் இருக்குதா இல்லையா, அது எங்களுக்கு ரெண்டு வகையில தான் கிடைக்கும். முதலாவது வகை என்னன்னு கேட்டா, இந்த பதீஹி அப்படி என்று சொல்லுவாங்க, இது மந்திக் அந்த மாதிரியான கலைகள்ல பேசப்படுகிற ஒரு விஷயம், இந்த பதீஹி அப்படி என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா நதுரி அப்படி என்று ரெண்டு வகை இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது பதீஹி, ரெண்டாவது நதுரி. இந்த பதீஹி அப்படி என்று சொன்னால் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான நொலேஜை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆதாரங்கள் தேவைப்படாது, அதற்கு நாம சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு சிந்தனையும் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு வராது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப ஐம்புலன்கள் இருக்கிறது, இந்த பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல், இந்த மாதிரியான விஷயம் இருக்குதா இல்லையா, இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆதாரங்களோ சிந்தனை செய்ய வேண்டிய எந்த ஒரு கடமைப்பாடும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கிற முன் துண்டு என்ன கலர் அப்படி என்று கேட்டா கருப்பு அப்படி என்று சொல்லுவோம். இதை பார்த்த உடனே எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், இல்ல இதை பார்த்த உடனே இது கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா அப்படி என்று சொல்லி நம்ம யாராவது கன்ஃபியூஷன்ல டவுட்ல அப்படி இருப்போமான்னு கேட்டா இல்ல. சில விஷயங்களை பார்த்த உடனே புரிஞ்சு கொள்ளலாம். நீங்க ஐஸ் கட்டியை தொட்டு பாக்குறீங்க, ஐஸ் கட்டியை தொட்டாலே குளிரும், அப்ப எங்களுக்கு அங்க ஆதாரம் தேவையில்லை, இது குளிருமா இல்லையா, அது ஹீட்டா இருக்குதா அப்படின்னு யாருமே நம்ம யோசிக்கிறல்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொல்லுவாங்க பதீஹி அப்படி என்று சொல்லி.
அதாவது பார்த்த உடனே பளிச்சண்டு தெளிவாக விளங்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பதீஹி என்கிற பெயர் பயன்படுத்தப்படுது. அடுத்தது என்ன விஷயம் என்று கேட்டா நவரி. நவரி என்று சொன்னால் என்னன்னு கேட்டா அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆய்வு செய்து சில விஷயங்கள் வரும், அந்த விஷயங்களை எங்களுக்கு ஆய்வு செஞ்சுதான் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஆய்வு பண்ணாம எடுத்த எடுப்புலேயே சொல்ல இயலாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு இடத்துல புகை போகுதுன்னு வைங்களே, அந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ணுவோம். சரி, அப்ப கெஸ் பண்ணி அது சம்டைம் நெருப்பு பிடிச்சிருக்கலாம், அப்படி இல்லை என்றால் ஒரு வாகனத்திலிருந்து புகை கிளம்பலாம், அல்லது அந்த இடத்தால ட்ரெயின் போகலாம், அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பதீஹிங்கிற அந்த வகைக்குள்ள வராது. அதை நம்ம சிந்திச்சு ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது. இந்த உலகத்தினுடைய அமைப்பை பத்தி நம்ம சிந்திப்போம். அதே மாதிரி இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களை பத்தி நம்ம சிந்திப்போம். சிந்திக்கிற நேரத்துல எங்களுக்கு பெறப்படுகிற knowledge எப்படி வரும்னு கேட்டா அதை ஆய்வு செய்து சிந்தித்து பெறப்படுகிற ஒரு knowledge தான் இந்த நதரியங்கிறது. இந்த நதரிய ரெண்டு வகையா பிரிப்பாங்க. இந்த விஷயங்களை நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நதரிய ரெண்டு வகையா பிரிப்பாங்க. அந்த சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குதா இல்லையா, அந்த முடிவுகள் ரெண்டு வகையாக எடுக்கலாம். ஒன்று எங்களுக்கு உறுதியான அறிவை காட்டும், ரெண்டாவது சந்தேகத்துக்கிடமான அறிவை காட்டும். அது அப்படி இருக்கலாம். நம்ம அதாவது வானத்தை பார்க்கிறோம், வானமெல்லாம் அது இருட்டா இருக்குது, கிளைமேட் எல்லாம் மாறி இருக்குது. அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்து ஒருவேளை மழை பொழிய போகிறது, அதற்கான அறிகுறிகள் தான் இது அப்படி என்று சொல்லி நம்ம முடிவெடுப்போம். சம்டைம் மழை பொழியலாம், இல்லாவிட்டால் மேகம் கலைந்து மழை பொழியாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த நலரியங்கிற அந்த வகையில உறுதியான அறிவை தரக்கூடிய விஷயமும் இருக்குது, அதே போல சந்தேகத்துக்கிடமான விஷயமும் இருக்குது. இப்ப இந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா, இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை நாங்களே இறக்கி இருக்கிறோம், இதனை நாங்களே பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்லிட்டான். இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதுல சொன்னா அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான், அது கன்ஃபார்ம். ஆனா ஹதீஸ் இருக்குதா இல்லையா, இந்த ஹதீஸை நாம எந்த வகையில சேர்க்கிறது, இது உறுதியான அறிவு கன்ஃபார்மா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல சேர்க்கிறதா, அப்படி இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற வகையில சேர்க்கிறதா. குர்ஆன் இருக்குது, குர்ஆன்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கன்ஃபார்மா அல்லாஹ் சொன்னதுதான், அதுல டவுட் இல்ல. சரி, இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா நீங்க புகாரில ஒரு ஹதீஸை பாக்குறீங்க அல்லது முஸ்லிம்ல ஒரு செய்தியை பாக்குறீங்க, அதை பார்த்த உடனே நீங்க இல்ல இது கன்ஃபார்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிறதா, அப்படி இல்லாட்டா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா. இது இந்த ரெண்டு வகையில நம்ம எந்த அடிப்படை எடுத்துக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பதற்கு சான்ஸ் இருக்குது என்கிற அடிப்படையில தான் நாம் எடுத்துக்கணும். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நாமளா புதுசா கண்டுபிடிச்ச விதியெல்லாம் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு பின்னால சில உசூலுல் ஹதீஸ் சம்பந்தமா பேசக்கூடிய கிதாபுல இருக்கக்கூடிய சில வாசகங்களை வாய்ச்சி காட்டி உங்களுக்கு நான் நிறுவ போறேன். உண்மையிலே ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி புரியணும்னு கேட்டா, அதாவது ஹதீஸை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்று முத்தவாத்திர், அடுத்தது ஹபருல் ஆஹாத் அப்படி என்று சொல்லுவாங்க. இந்த முத்தவாத்திர் அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டா, ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்குது. இப்ப சஹாபாக்கள் என்கிற ஒரு படித்தரம், அதுக்கு பின்னால தாபீன்கள் என்கிற ஒரு படித்தரம், அதுக்கு பின்னால தபா தாபீன்கள், அதுக்கு பின்னால அவர்களுக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த தலைமுறை, இப்படி என்று ஒவ்வொரு படித்தரம் இருக்குது. இப்ப முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படி என்று சொல்லி எதுக்கு சொல்றாங்க என்று கேட்டா, இப்ப மன் சலிபல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வைதிஹி, ஒரு உதாரணத்துக்கு, அதாவது எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற மனிதர்கள் பாதுகாப்பு பெறாங்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். இப்படி ஒரு செய்தி இருக்குன்னு வைங்களே, இந்த செய்திய ஒவ்வொரு படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்களும் குறைஞ்சது 10 நபர்கள் அறிவிக்கணும். அதாவது சஹாபாக்கள்ல 10 பேர், தாபீன்கள்ல 10 பேர், தபா தாபீன்கள்ல 10 பேர், இப்படி 10 நபர்களா. இது நான் சொல்றது, இதுல கருத்து முரண்பாடு இருக்குது. சில இமாம்கள் 300 பேர் அறிவிக்கணும், சில இமாம்கள் 100 பேர்னு சொல்லி இருக்கிறாங்க, சில இமாம்கள் 70 பேர் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கடா, ஒவ்வொரு படித்தரத்திலையும் 10 நபர்கள் அறிவிக்கணும். அப்படியாப்பட்ட செய்திகள் என்னது, இது முத்தவாத்திர். சரியா? அடுத்தது என்னன்னு கேட்டா ஹபருல் ஆஹாத். ஹபருல் ஆஹாத் என்கிறது ஒரு ஹதீஸை இதுல
அசீஸ் அப்படி நிறைய பிரிப்பாங்க, மஷூர், அசீஸ், கரீப் இப்படி எல்லாம் பிரிப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து எங்களுக்கு குழம்பிரும். இப்ப சோட்டா சொல்றதா இருந்தா ஹபருல் ஆஹாத்ங்கிறது ஒரு செய்தியை 9 பேர் அறிவிக்கிறாங்கன்னு வைங்களே, அப்படி இல்லாட்டி ஒத்தர் அறிவிச்சாலும் 2 பேர் அறிவிச்சாலும் 3 பேர் அறிவிச்சாலும் ஒவ்வொரு படித்தரத்திலையும் ஒத்தர் அறிவிச்சாலும் சரி அதுக்கும் ஹபருல் ஆஹாத்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது 2 பேர் அறிவிச்சாலும் அதுக்கு என்னது, அதுக்கும் ஹபருல் ஆஹாத் இப்படி சொல்லி சொல்லுவாங்க. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப இந்த முத்தவாத்திர் இந்த ஹபருல் ஆஹாத் இருக்குதா இல்லையா, இந்த முத்தவாத்திரான செய்தியை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமா பல இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படி என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது, முத்தவாத்திரங்கிற ஒரு ஹதீஸ்ங்கிற ஒரு நிலை ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்குது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. ஆனால் இமாம் இப்னு ஹிப்பான் அதே போல ஹாசிமி போன்ற 2 அறிஞர்கள் என்ன சவால் போடுறாங்கன்னு சொன்னா, வஸாம இப்னு ஹிப்பான் வல் ஹாசிமி அன்னஹு மாதூமுன் பில் குல்லியா லா யூஜது லஹு மிசாலுன். அந்த 2 இமாம்களும் என்ன சொல்றாங்கன்றா, முத்தவாத்திரான ஹதீஸ்ங்கிறதே கிடையாது, அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கூட சொல்ல இயலாது அப்படி என்று சொல்லி அவங்க சவால் போடுறாங்க. ஏனென்றால் இப்ப இதை நாம சொன்னா புதுசா நினைப்பாங்க, சரி இந்த விஷயத்தை வந்து எஸ்எல்டிஜே காரன் எப்படி சொல்லலாம் அப்படி என்று பார்ப்பாங்க. அதுக்கு தான் நான் வந்து பெரிய பெரிய இமாம்களை சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முத்தவாத்திரங்கிற அந்த படித்தரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்திகளும் கிடையாது அப்படி என்று சொல்றதெல்லாம் கற்பனை தான் அப்படி என்று சொல்லி அவங்க 2 பேர் சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு இந்த முரண்பாடெல்லாம் தேவையில்லை. இப்ப அதாவது ஒரு மேக்சிமம் ஒரு 95% ஹதீஸ்கள் என்னன்னு கேட்டா இந்த ஹபருல் ஆஹாத்னு சொன்னா இல்லையா, அந்த வகை கீழே தான் பெரும்பான்மையான ஹதீஸ்கள் வரும். சரி, குறைஞ்சது அதாவது பெரும்பான்மை இமாம்களினுடைய கருத்தின் அடிப்படையில் முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாங்களே இல்லையா, அவங்களோட கருத்தின் அடிப்படையில் கூட ஒரு 5% ஹதீஸ்கள் மாத்திரம்தான் இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குது. இப்ப தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தின்னு அர்த்தம். ஹபருல் ஆஹாத்னு சொன்னா தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இப்ப வந்து நபிகள் நாயகம் சொன்னதாக உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்கன்னு வைங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து ஸுஹ்ரிங்கிற அறிவிப்பாளர் தாபியை அறிவிக்கிறாருன்னு வைங்க. இப்ப நான் கேட்கிறேன், அவர்கள் எவ்வளவு பெரிய நம்பகமானவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஹாஃபில்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பிழை வருமா இல்லையா? அவங்க மறதியா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குதா இல்லையா? ஒன்று கடக்க ஒன்றை மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, சொல்லுவாங்களே யானைக்கும் அடிசருக்கும் என்று. அப்ப இது பொதுவான ஒரு தியரியின் அடிப்படையில் என்ன யோசிக்கணும் என்று கேட்டா, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மாதிரி எல்லாம் ஹதீஸ் பாதுகாக்கப்படல. அப்ப மாற்றமாக ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லுவாரு, அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட இருந்து 2 பேர் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அப்ப அப்படியாக வரக்கூடிய அந்த செய்திகள்ல அவங்க பிழையே விட மாட்டாங்க, தவறே விட மாட்டாங்க என்று நாம இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துவதுங்கிறது மிகப்பெரிய குற்றம். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 95% செய்திகள் ஹபருல் ஆஹாத் என்கிற ஒரு நிலையில தான் இருக்குது. இப்ப நாம என்ன சொல்றது தெரியுமா, குர்ஆனுக்கு முரண்பட்டா மறுத்துட்டு போங்க அப்படி என்று சொல்லி நாம சொல்றோம். ஆனா இன்றைக்கு இந்த ஹனஃபி மதுஹப்ல இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் இந்த ஹபருல் ஆஹாத்ங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க. கண்ணாபினாடு சர்வ சாதாரணமா மறுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்களை எல்லாம் பத்தி இன்றைக்கு ஹதீஸ் மறுப்பாளர்கள், இவர்கள் வழிகட்டவர்கள் அப்படி என்று இன்றைக்கு இருக்கிற யாருமே பேசுறது இல்ல. ஆனா இப்ப பாருங்க, ஹனஃபி மதுஹப்ல இருக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்குது. அதாவது என்ன கிதாப்னு கேட்டா, தக்வீமுல் அதில்லா அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாப்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹபருல் ஆஹாத்ங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இமாம்கள் சொல்றாங்க, அதாவது 4 வகையான கருத்து இருக்குது. தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை ஏத்துக்கலாமா இல்லையா என்கிறதுல வந்து 4 வகையான கருத்துக்கள் இருக்குது. அதுல சில இமாம்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, லா யகூனு ஹபருல் வாஹிதி ஹுஜ்ஜதன், அதாவது ஹபருல் வாஹித்ங்கிற தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் ஆதாரமாக எடுக்கவே கூடாது. எப்படி சொல்றாங்க, அதாவது ஃபீ பாபி தீனி இல்ல அய்யகூன மஅசூமன் அனில் கதிப், அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இருக்கிறாரா இல்லையா, அவர் பொய்யிலிருந்து பாதுகாக்கப்பட்டவராக இருந்தாலே தவிர அந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த உலகத்துல யாரை கொண்டு வந்து வச்சாலும் சரிதான், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லலுமா? சொல்ல இயலாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அந்த மதுஹப்ல, அதாவது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பொய்யில இருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்கிற ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் ஏத்துக்கலாம் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாங்க.
அதுக்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹபருல் ஆஹாதுங்கிற அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் வலா தகுஃபுமா லைஸலக பிஹி இல்ம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிறான், உங்களுக்கு எதுல உறுதியான அறிவில்லையோ அந்த மாதிரியான விஷயத்தை நீங்க பின்பற்ற வேண்டாம். அதே போல வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்ட விஷயத்துல நீங்க ஒன்றை சொல்றதா இருந்தா நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது அப்படிங்கிற வசனத்தை சொல்லி காட்டி என்ன சொல்றாங்கடா, இந்த உறுதியான அறிவுங்கிறது வல் இல்மு லா யகவு பி ஹபரி இஹ்தமல் கதிப, அதாவது தனிநபர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாருண்டா அவர் பொய் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உண்மை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நம்பிக்கையான பெரிய மனன மலையாக இருக்கக்கூடிய ஒத்தராக இருந்தாலும் அதிகமா உண்மை பேசுவார் என்று வச்சுக்கலாம், குறைஞ்ச அளவுல பொய் சொல்லுவாரா இல்லையா? அப்ப இதை சொல்லிட்டவன் என்ன சொல்றாங்கடா, பொய்க்கு இடம்பாடாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதில் உறுதியான அறிவு வரவே வராது. ஆகவே இந்த தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படி என்று சொல்லி இந்த ஹனஃபி மதுஹபினுடைய அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை பெரும்பான்மை உலமாக்கள கருத்து இல்லை, ஏத்துக்கலாம். ஏனென்று கேட்டால் இன்னஹு ஹுஜ்ஜத்துன் வ இல்லம் யகுனில் முஹ்பிரு மஅசூமன் அனில் கதிப், அதாவது பொய் சொல்றாங்கன்னு கேட்டா அதனை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லல. எப்படி சொல்றாங்கடா, அதனை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பொய்யில இருந்து பாதுகாக்கப்படாதவராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய செய்தியை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஹதீஸ்ல முத்தவாத்திர் ஹபருல் ஆஹாதுன்னு சொன்னோம், அந்த ஹபருல் ஆஹாதுங்கிற பகுதியை ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளலாம் என்று எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதனை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் பிழையே செய்ய மாட்டாங்க, தவறே செய்ய மாட்டாங்க அப்படி என்ன கருத்து இல்ல. எப்படி சொல்றாங்க, அவர் பொய் சொல்லுவார் தான், இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி ஏத்துக்கலாம், அதிகம் உண்மை சொல்லக்கூடியவர் என்பதை கவனித்து அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா ஹபருல் ஆஹாதை எல்லாம் நிறைய செய்திகளை மறுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு எல்லாத்தையும் சொல்ல இயலாது. இப்போ ஒரு செய்தி முஸ்லிம்ங்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, என்ன செய்தி என்று கேட்டா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபித்தோழர்கள் கேட்குகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்க ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டா உழு செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உழு செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால கேட்டார்கள், நாங்க ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டா உது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா நீங்க கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸ அதாவது ஹனஃபி மதுஹபுல இருக்கக்கூடிய ஒரு கிதாப் என்னன்னு கேட்டா, அதாவது பதாயு சனா என்கிற அந்த கிதாப்ல மறுத்து இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா, ஒமா ரவவ் அஹ்பார் ஆஹாதின், அதாவது தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த கிதாபினுடைய இமாம் சொல்றாரு, ஹனஃபி மதுஹபினுடைய இமாம், அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். ஃபீமா தஉம்மு பிஹில் பல்வா, இந்த விஷயம் எப்படியாப்பட்ட விஷயம் என்று கேட்டா, அதாவது உமூமுல் பல்வா அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இந்த உமூமுல் பல்வா அப்படின்னு சொன்னால் ஒரு சமுதாயத்தில் அந்த காரியம் அதிகமா இருக்கும், அதை விட்டும் தவிர்ந்து கொள்றது கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் வலா யுக்பலு ஹபருல் வாஹித் ஃபீ மிஸ்லிஹி, இந்த மாதிரியான விஷயத்துல இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு சொல்றாங்க, முஸ்லிம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, புகாரி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா முஸ்லிம்ல இருக்கக்கூடிய செய்தியை இது குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி கூட மறுக்கல. எப்படி மறுக்கிறாங்கன்னு கேட்டா, இது தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஆனா சமுதாயத்துல ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டுட்டு உளிச்சையாம இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அதுக்கு மாற்றமா இந்த செய்தி வர்ற காரணத்தினால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த தனிநபர் செய்திகளுக்கு ஹனஃபி மதுஹபுல இருக்கக்கூடிய அந்தஸ்து இதுதான். அப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோமா இல்லையா, ஒருத்தர் அறிவிச்சால் தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய, மற்றபடி இல்லை இல்லை கன்ஃபார்மாக அது ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறாங்க என்கிற ஒரு அர்த்தம் கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை நான் ஆல்ரெடி சொன்னேன். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா, இப்ப இன்றைக்கு மதரசால இந்த தைசீரு முஸ்தலைஹில் ஹதீஸ் என்கிற ஒரு கிதாபை பாடமா போட்டிருக்கிறாங்க. அந்த கிதாப்ல இமாம் மஹ்மூத் தஹான் இதை சொல்லுவாரு. அதே போல உசூலுல் ஹதீஸ் சம்பந்தமா பேசின முன்னோடிகள்ல ஒருத்தர் தான் இமாம் இப்னு சலாஹ், அவரும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாரு. பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன விஷயத்தை சொல்றாங்க என்று கேட்டா, ஒரு செய்தியை போட்டுட்டு
அந்த செய்தி இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி, ஹாதா ஹதீசுன் சஹீஹுன் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருப்பாங்க. அப்படி போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஹதீஸ் வந்து சரியா வாரத்துக்கு வந்து 5 நிபந்தனைகள் இருக்குது. ஒரு செய்திய ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்வதற்கு 5 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது இத்திசாலு சனத், அந்த அறிவிப்பாளர் வரிசைகள் வந்து சேர்ந்து இருக்கணும். விளையிட்டா? அந்த அறிவிப்பாளர் வரிசை வந்து சேர்ந்து இருக்கணும். அதே போல வந்து அதாலத்து ருவாத், அந்த அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருக்கணும். அதே போல வந்து அந்த செய்தியில வந்து மறைமுகமான குறைகள், இல்லத்தன்னு சொல்லக்கூடிய மறைமுகமான குறைகள் இருக்கக்கூடாது. அதே போல ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் தன்னை விட மிக நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் இருப்பாரு, அவருக்கு மாற்றமாக அறிவிக்க கூடாது. இதுக்கு ஷாத் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அறிவிப்பாளர்கள் நல்ல மனன சக்தி உள்ளவர்களா இருக்கணும். இதுதான் அந்த 5 நிபந்தனை. இது ஒவ்வொன்றையும் வழங்கப்படுத்துறேன்டா நாள் கணக்கு போகும். சரியா? சரி, சோட்டா 5 நிபந்தனை. இப்ப இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு செய்தி இந்த 5 நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு செய்திக்கு வந்து இது ஆதாரபூர்வமான செய்தி அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டா, அந்த 5 நிபந்தனைகள் சரியா இருக்குது என்று சொல்லித்தான் அர்த்தமே ஒழிய, பாருங்க சொல்றாங்க, அன்ன ஷுரூத்தல் ஹம்சத்த சாபிகத, இந்த 5 நிபந்தனைகள் கது தஹக்கத் ஃபீஹி, அதிலே உறுதியாக இருக்கிறது, அந்த 5 நிபந்தனைகளும் அதுல சரியா இருக்குது என்றுதான் அர்த்தம். லா அன்னஹு மக்தூன் பிசிஹதிஹி ஃபீ நஃப்ஸில் அம்ரி, உண்மையிலேயே அந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி என்று கன்ஃபார்மா 100% அர்த்தம் கிடையாது. இது நாம சொல்லல, யார் சொல்றா? இமாம் மஹ்மூத் தஹான் வந்து பல அறிஞர்கள் முன்னோடிகளாக பல உசூல் ஹதீஸ் சம்பந்தமா பேசின அறிஞர்கள்ற கூற்றுக்களை வந்து எடுத்து காட்டுறாரு. எப்படி சொல்றாருண்டா, ஒரு செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அப்படி என்று வந்துட்டா என்ன அர்த்தம் என்று கேட்டா, அதுல 5 நிபந்தனைகள் பூர்த்தியா இருக்குது என்றுதான் அர்த்தமே ஒழிய, அது கன்ஃபார்மா உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படி என்ற அர்த்தம் கிடையாது அப்படி என்று சொல்லிட்டு அவர் ஒரு ஆதாரம் வைக்கிறாரு. இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன சொல்றாருண்டா, லிஜவாசில் ஹதை வன் நிசியானி அலசிகதி, நம்பகமான ஒருத்தருக்கு கூட தவறுகள் வரலாம், மறதி வரலாம், இப்படி வரும் என்கிற காரணத்தினால் அவர் சொன்னாலே அது கன்ஃபார்ம் தான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாதுன்னு யார் சொல்றா? இது இவர் வந்து எஸ்எல்டிஜே செயலாளர் கிடையாது. இமாம் மஹ்மூத் தஹானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹதீஸ் கலை ஒரு அறிஞர். அவர் சொல்றாரு, ஒரு செய்தி வந்து ஆதாரபூர்வமான செய்தி என்று வந்துட்டா அதுல வந்து 5 நிபந்தனைகள் பூர்த்தியா இருக்குது என்றுதான் அர்த்தமே ஒழிய, அது உண்மையிலேயே ஃபீ நஃப்ஸில் அம்ர், உண்மையிலேயே அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஒரு செய்தியை வந்து நீங்க பலகீனம் என்று சொல்றீங்க. பலகீனம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்கிற அர்த்தத்தை நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி 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 சொல்றாருன்னு கேட்டா, ஹாதா ஹதீசுன் கைரு சஹீஹின், ஒரு செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அல்ல அப்படி என்று எந்த ஒரு செய்திக்கு சொல்லப்பட்டாலும் அதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டா, அன்னஹு லம் ததஹக்கக் ஃபீஹி ஷுரூத்து சிஹத்தில் ஹம்ஸத்து சாபிகா, அதுல வந்து ஒரு செய்தி வந்து ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்றதுக்கு 5 நிபந்தனைகள் சொன்னமா இல்லையா? அந்த 5 நிபந்தனைகளும் அந்த பலகீனமான செய்திகள்ல வந்து அதுல உறுதியா இல்லைன்னு அர்த்தம், அல்லது அந்த 5 நிபந்தனைகள்ல சில நிபந்தனைகள் அதுல உறுதியா இல்லைன்னு அர்த்தமே ஒழிய, லா அன்னஹு கதிபுன் ஃபீ நஃப்ஸில் அம்ரு, உண்மையிலேயே அதை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்கிற அர்த்தத்தை கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்டா, லி ஜவாசி மன் ஹுவ கஸீருல் ஹதை, அதிகம் தவறு செய்யக்கூடிய ஒருத்தர் கூட சரியா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே எங்கட ஊர்ல வந்து ஒருத்தனை வந்து நம்ம பொய்யன்னு சொல்லி கணக்கெடுத்திருப்போம். அப்ப வாழ்க்கை முழுக்க டோட்டலா பொய் தானா அப்படின்னு கேட்டா அப்படின்னு அர்த்தம் இல்ல, மேக்சிமம் பொய் சொல்லுவாரு. அந்த அர்த்தத்துல தான் நம்ம யாரையுமே பொய்யன்னு முடிவெடுக்கிறோம். சில நேரத்துல சரியா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப உங்களுக்கு விளங்குதா? ஹதீஸ் கலையில கூட என்ன சொல்றாங்கடா, குர்ஆன் வந்துட்டா கன்ஃபார்மா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஹதீஸ் வந்துட்டா என்ன அர்த்தம் என்று கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையில தான் நீங்க வச்சுக்கொள்ளணுமே ஒழிய, மற்றபடி ரசூலுல்லாஹ் கன்ஃபார்மா சொன்னாங்க என்கிற அர்த்தத்துல நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி உசூலுல் ஹதீஸ் பேசின அறிஞர்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த செய்திகள் சம்பந்தமா குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கோணும் அப்படி என்று சொல்லி பல உலமாக்கள், எக்கச்சக்கமான உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சில உலமாக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து முதலாவது பாருங்க, இமாம் அவுசாயி அவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவரிடத்துல முனீப்ங்கிற ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு.
எப்படி கேட்கிறாரு? அகுல்லு மா ஜாஅனா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்பலுஹு. அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, இமாம் அவுசாய் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் வழியாக, நான் கவனிங்க, அல்லாஹ்வின் தூதர் வழியாக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கட்டாயமா, கன்ஃபார்மா நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, நக்பலு மின்ஹுமா சதக கிதாபுல்லாஹி அஸ்ஸவஜல். அந்த செய்திகள்ல அல்லாஹ்வினுடைய வேதம் எதனை உண்மைப்படுத்துகிறதோ அந்த விஷயங்களை நாங்க ஏற்றுக்கொள்வோம். வமா ஹாலஃப, அதே போல குர்ஆன் அதற்கு மாற்றமாக இருந்தால் ஃபலைஸ மின்ஹு, அதை நாம ஏத்துக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லி சொல்றாரு. சரி, இது யார் சொல்றா? இமாம் அவுசாயி சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு அறிஞர். அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய வேதம் எதனை உண்மைப்படுத்துதோ அதை நாம ஏத்துக்குவோம். அல்லாஹ்வுடைய வேதம் அதற்கு மாற்றமாக இருந்தால், முரண்பட்டு நின்றால் அதனை ஏத்துக்க மாட்டோம் அப்படி என்று சொல்றாரு. அப்ப உடனே அவர் தான் கேள்வி கேட்டவர். அவர் கேட்கிறாரு, அப்படி என்று சொன்னால் நம்பகமான அறிவிப்பாளர்கள் தானே அறிவித்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஃபஇன் கான சிகாத்து ஹமலுஹு அன் கைரி சிகாத்தி. நீங்க நம்பகமானவர்கள் அறிவிச்சா ஏத்துக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நான் அதுக்கு என்ன ரிப்ளை பண்றேன்னு கேட்டா, அந்த நம்பகமானவர்கள் இல்லாதவர்களிடத்துல, அதாவது நம்பகமானவர்கள் நம்பகமற்றவர்களிடத்தில் அந்த செய்திகளை எடுத்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஆன்சரை சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? முதலாவது, குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல அல் ஃபகீஹ் வல் முத்தஃபக்கீஹ் என்கிற ஒரு கிதாப் இருக்குது, இமாம் அல் ஹத்தீப் அல் பக்தாதி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது முஹம்மது இப்னு ஈசா என்கிற ஒரு தோழர் சொல்றாரு, அதாவது இதா ரவ சிகத்துல் மஅமூனு ஹபரன் முத்தஸில் இஸ்னாதி, அறிவிப்பாளர் வரிசை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு செய்திகளை நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்தாலும் சில காரணங்களால், சில விஷயங்களால் அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒன்று என்னன்னு கேட்டா, ஐ யுஹாலிஃப நஸ்ஸல் கிதாபி அவி சுன்னத்தில் முத்தவாத்திரா. அதுல ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்திகள் மறுக்கப்படும். ஹாலஃப யுஹாலிஃபு அப்படின்னு சொன்னா முரண்படுறது. நஸ்ஸுல் கிதாப், அதாவது குர்ஆனுடைய செய்திகளுக்கு முரண்பட்டால் அந்த செய்திகள் மறுக்கப்படும் அப்படி என்று சொல்லி யார் சொல்றான்னு கேட்டா, இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி அவங்களோட கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. கடைசியாக இமாம் இப்னுல் ஜௌசி இது சம்பந்தமா என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு ஒரு கிதாப் ஒன்று இருக்குது, மௌதுஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப். இட்டுக்கட்டப்பட்டவர்கள் சம்பந்தமான அந்த செய்திகள் தொடர்பாக தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப். அந்த கிதாப்ல ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன செய்தி என்று கேட்டா, அலா தரா அன்னஹு லவிஜ்தமா ஹல்கும் மினசிகாத்தி. நம்பகமானவர்கள்ல ஒரு கூட்டம் ஒரு செய்தியை சொல்றாங்க. எல்லாருமே நம்பகமானவர்கள், மனசக்தி உள்ளவர்கள், நேர்மையானவர்கள் என்கிற பெயர் எடுத்தவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அது எப்படியாப்பட்ட செய்தி என்று கேட்டால், ஃபஅக்பரு அன்னல் ஜமல கத் தഖல ஃபீ சம்மில் கியாத்தி. ஊசியினுடைய துவாரத்தில் ஒட்டகம் நுழைந்து விட்டதாக யார் சொல்றா? பொய்யர் அல்ல. சரி, யார் சொல்றான்னு கேட்டா நம்பகமானவர்கள் சொல்றாங்க. அப்ப அப்படியாப்பட்டவர்கள் சொன்னால் அந்த செய்தியை ஏத்துக்கலாமா அப்படின்னு அவர் பேசக்கூடிய நேரத்தில் சொல்றாரு, லமா நஃபஅத்னா சிகத்துஹும் வலா அஸரத் ஃபீ ஹபரிஹிம். அவங்க நம்பகமானவர்களா இருந்தாலும் அவங்களினுடைய நம்பிக்கை, அவங்களினுடைய அந்த அமானிதம்ங்கிற அந்த தன்மை எங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. ஏனென்றா அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குதா இல்லையா, அது அசாத்தியமான, சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஊசியினுடைய துவாரத்துல ஒரு மொத்த உண்மையாளர்களும் சேர்ந்து 10,000 பேர் சொல்றாண்டு வைங்களே, சின்ன ஊசி இருக்குது, அந்த ஊசியினுடைய துவாரத்துல ஒட்டகமே நுழைந்தது, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்டா, அது பொய் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாரு, ஃபகுல்லு ஹதீஸின் ரஅய்தஹு யுகாலிஃபுல் மாகூல. நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும், நல்லா கவனிங்க, நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் புத்திக்கு முரண்பட்டால், மாகூலன்னு சொல்றது புத்தி, நம்ம கூட அந்த அளவுக்கு கடுமையா சொல்லல, அவர் சொல்றாரு புத்திக்கு முரண்பட்டால், அவு யுனாகிதுல் உசூல, அடிப்படைகளுக்கு மாற்றமாக இருந்தால், ஃபலம் அன்னஹு மவ்தூஉன் ஃபலா ததகல்லஃப் இஅ்திபாரஹு. நீ தெளிவா புரிஞ்சிக்க, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அது இப்படியான செய்திகளை யாராவது சொல்றான்னு வைங்களே, பார்த்த உடனே விளங்குது, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க, சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்று விளங்கக்கூடிய சில செய்திகள் வந்தா அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படி என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் இமாம்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்று சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது இப்ப ஒரு குறுகிய நேரத்தில் முடிச்சு கொள்றேன். என்னென்னு கேட்டா, இப்ப குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்று சொல்லி இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க என்று நாம சொல்லுவோம். அப்ப மற்ற தரப்பினர்கள் என்ன கேட்கிறான்டா, நீங்க சொல்றீங்களே
எந்த இமாம் சரி குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்கணும் என்று சொல்லியிருப்பதாக நீங்க சொல்றீங்க, அப்படியானால் அவர்கள் மறுத்த ஹதீஸ்களை உங்களுக்கு எடுத்து காட்டலாமா அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கறதுக்காக வேண்டி எங்களுக்கும் டவுட் கிளியர் ஆகணும் என்கிறதுக்காக வேண்டி ஒரு செய்தி. என்ன செய்தி என்று கேட்டா, நாளை மறுமை நாளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை வந்து சந்திப்பாங்க. சந்திச்ச உடனே வாப்பாட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லலையா, நீங்கள் எனக்கு மாற்றம் செய்ய வேண்டாம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேனே, நீங்க கேட்கலையே. அப்ப வாப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நேரத்தில் இன்றைய தினம் நான் உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? யா ரப் இன்னக வஅத்தனி அல்லா துஹ்ஸியனி யௌம யுபாஸூன். யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் நீ என்னை கேவலப்படுத்த மாட்டாய் என்று எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறாய். என்ன, நீ மறுமை நாள்ல கேவலப்படுத்த மாட்டாய் என்று நீ ஆல்ரெடி வாக்களித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அபில் அபாதி, உன்னுடைய கருணையில் தூரமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இப்படியான ஒரு கேவலத்தை விட இதை விட பெரிய ஒரு கேவலம் எதுவாக இருக்க போகிறது? இதுதானே யா அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய கேவலம். ஏண்ட வாப்பா நரகத்துக்கு போகிறார். அப்படியான நேரத்தில் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இழிவு, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு இழிவாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்ப சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரின், அதாவது நான் காஃபிர்களுக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இப்ராஹிமே உங்களுடைய காலடிக்கு கீழே பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே கீழே பார்ப்பாங்க, இரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஒரு கழுதை புலியொண்டு கிடக்கும். அந்த புலியை தூக்கி நரகத்துல போட்டுருவாங்க. இப்படிங்கிற செய்தி வந்து புகாரியில வருது. 3350வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்திய இஸ்மாயிலி என்கிற ஒரு அறிஞர் வந்து மறுக்கிறாரு. எப்படி மறுக்கிறாருண்டா, வகதிஸ் தஷ்கலல் இஸ்மாயிலியோ ஹாதல் ஹதீஸ மின் அஸ்லிஹி, இமாம் இஸ்மாயிலி அவர்கள் இந்த செய்தியை வந்து சிக்கல் இருப்பதாக கருதுகிறார். முஷ்கிலான்னு சொல்லுவாங்களே சிக்கல், இஸ்தஷ்கல சிக்கல் இருப்பதாக கருதுகிறார். வதஅன ஃபீ சிஹதிஹி, இது ஆதாரபூர்வமானதா என்கிற அந்த விஷயத்தில் அவர் குறை சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அன்ன இப்ராஹிம அலிம அன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மியாத், இப்ராஹிம் நல்லா கவனிங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் என்கிற விஷயம் தெரியும். எப்படி தெரியும்டா, இந்த உலகத்துல இருக்கிற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. என்ன பிரார்த்தனை? வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன், இறைவா என்னை நீ மறுமை நாளில் கேவலப்படுத்திராதே, இழிவுபடுத்திராதே அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கன்ஃபார்மா மறுமையில வந்து கேவலம் இல்ல, அதான் அர்த்தம். அதைத்தான் இமாம் இஸ்மாயிலி சொல்றாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வாக்குறுதிகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டான் என்கிற விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு இருக்கும் பொழுது ஃபகைஃப யஜஅலு மா ஸார லிஅபீஹி ஹிஸ்யன் மா இல்மிஹி பிதாலிக, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு இருந்தும் தன்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கெதியை தனக்கு ஏற்பட்ட ஒரு இழிவாக எப்படி கருதி இருப்பார்? இதை வந்து நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தா தான் உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நுணுக்கம் உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொல்லிட்டான், உங்களுக்கு கேவலம் இல்ல, உங்களுக்கு அசிங்கம் வராது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப மறுமையில வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும், அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டான். என்ன வாக்குறுதி அளித்திருக்கிறான்? எனக்கு அல்லாஹ் எந்த ஒரு கேவலத்தையும் தரமாட்டான் என்கிற ஒரு வாக்குறுதி. ஆனா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் தெரிஞ்சு கூட மறுமையில என்ன சொல்றாரு தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு கேவலம். என்ன கேவலம்? ஏண்ட வாப்பாக்கு வந்து நரகம் கிடைக்க போகுது, அப்ப அதை விட பெரிய கேவலம் எதுவா இருக்க போகுது அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்களா. அப்ப இதைத்தான் வந்து இமாம் இஸ்மாயில் என்ன சொல்றாருண்டா, ஒரு நபி அப்படி பேச மாட்டார். ஏன் பேச மாட்டாரு? அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேவலப்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்துட்டான். ஆனால் மறுமையில போய் நின்று கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான் என்று அந்த அல்லாஹ்வினுடைய நியதிக்கு மாற்றமாக பேசுறாருண்டா, இது வந்து ஒரு நபி அப்படி பேச மாட்டாரு. அப்படி என்று சொல்லி யார் பேசுறான்னு கேட்டா இமாம் இஸ்மாயிலி இந்த செய்தியை மறுக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, இந்த செய்திக்கு வந்து விரிவுரை எழுதக்கூடிய இமாம் ஃபத்துஹுல் பாரியில வந்து அந்த கிதாப்ல நீங்க பார்க்கலாம், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அடுத்த செய்தியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, வகால கைருஹு,
இன்னும் சிலர்கள் இந்த செய்தியை மறுத்திருக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க தெரியுமா? ஒமா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா அம் மவ்இதத்தின் வஅதஹா இய்யா. இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில துஆ செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரா மின்ஹு. அவர் அல்லாஹ்வினுடைய எதிரி என்று தெரிந்ததன் பிற்பாடு அதில இருந்து விலகி கொண்டார். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் கண்டிச்சிட்டான், காபிர்களுக்கு நீங்க துஆ கேட்க கூடாது. அப்ப இது தெளிவா புரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும் பொழுது மறுமை நாள்ல எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டிருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி பரிந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இமாம் இஸ்மாயிலி அவர்கள் மறுத்ததாக இந்த செய்தியை கொண்டு வராங்க. அடுத்த இன்னொரு செய்தியை பாருங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. மனித்தலா ஃபி பைத்தி கௌமின் பிகைரி இத்னிஹிம் ஃபகத் ஹல்ல லஹும் ஐயஃப்கவு ஐனஹு. என்ன செய்தி என்று கேட்டா, யார் ஒருவர் ஒரு வீட்டில் எட்டி பார்க்கிறாருன்னு வைங்களே, அவங்கட எலோட் இல்லை, இப்படி எட்டி பார்த்தா அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் எப்படி சொன்னாங்க தெரியுமா? நீங்க எட்டி பார்த்துருக்கிறீங்க, எட்டி பார்த்தது எனக்கு ஆல்ரெடி தெரிந்திருந்தால் உங்களுடைய கண்ணை குத்திருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. முஸ்லிம்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் ஒரு சமுதாயத்தினுடைய வீட்டை எட்டி பார்த்தால் அந்த சமுதாயத்துக்கு அவருடைய கண்ணை குத்துவதற்கு குருடாக்குவதற்கு உரிமை இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி ஒரு செய்தி முஸ்லிம்ல இருக்குது. இந்த செய்தியை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இது இந்த செய்தியில வகது உக்திலிஃப ஃபி தஅவீலிஹி, இதுல பல வகையான விளக்கங்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு விளக்கம், இது மேலோட்டமான அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது, இது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி சொன்னாங்க, உண்மையிலே கண்ணை குத்தி குருடாக்குறேங்கிற அர்த்தத்தில் சொல்லல, அப்படி எல்லாம் விளக்கம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதாவது இமாம் தபரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்படி சொல்றாரு? வல் ஹபரு இதா கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா லா யஜூசுல் அமலு பிஹி. ஒரு விஷயம் அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு மாற்றமாக வந்தால் அதனை அமல் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி இமாம் குர்துபி சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுகிறான், வைன் ஆகபத்தும் ஃபாகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும் பிஹி. அதாவது நீங்க எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்களும் தண்டிக்கணும். இப்ப எனக்கு ஒருத்தன் ஒரு அறை அரைஞ்சா அவனுக்கு நான் எத்தனை அறையலாம்? ஒரு அறை தான் அறையலாம், 2 அறை அறையலாது. ஒரு கண்ணை குருடாக்குனா ஒரு கண்ணை தான் குருடாக்கலாம். இது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அவர் சொல்றாரு, நாம சொல்லல. அவர் என்ன சொல்றாருண்டா, வீட்டுக்குள்ள எட்டி பார்த்ததுக்காக வேண்டி அவன்ட கண்ணையே குத்தி குருடாக்குறேன்டா, இது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது அப்படி என்று சொல்லி அதாவது இமாம் குர்துபி மறுக்கிறாரு. அப்ப இதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு செய்தியை பாருங்க. என்ன செய்தி என்று கேட்டால், நரகமும் சொர்க்கமும் அதாவது ரெண்டுமே டிபேட், வாக்குவாதப்படும் அல்லாஹ்விடத்துல. நரகம் என்ன சொல்லும் என்று கேட்டா, இறைவா என்னிடத்துல அதாவது மிகப்பெரிய பெருமை அடிக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் கெத்தா வாழ்ந்தவர்கள், பெருமை மமதை அடிச்சு கொண்டிருந்தாங்களே, அவங்க தான் என்னல நுழைகிறார்கள் அப்படி என்று சொல்லி நரகம் பேசுது. ஆனா சொர்க்கம் என்ன பேசுதுன்னு கேட்டா, மாலஹா லா யதுகுலுஹா இல்லா துஅஃபா உன்னாசி வஸகத்துஹும். என்னல பலகீனமானவர்கள், அதே போல சமுதாயத்தில் சாமானியர்கள் தானே என்னல நுழைகிறாங்க அப்படி என்று சொல்லி சொல்லுது. அப்ப சொன்ன உடனே 2 பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சொர்க்கத்தை பார்த்து நீ என்னுடைய ரஹமத்து, உன் மூலமாகத்தான் நான் நல்ல மனிதர்களுக்கு பரிசளிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதே போல நரகத்தை கூப்பிட்டு நீ என்னுடைய அதாபு, உன் மூலமாகத்தான் குடும்பாதிகள், அதே போல அநியாயக்காரர்களை எல்லாம் நான் இந்த மாதிரி அதாபு படுத்துறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல ஒரே ஒரு வாசகம் வரும். என்ன வாசகம் என்றால், வைன்னஹு யுன்ஷிஉ லின்னாரி மையஷாஉ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துல போடக்கூடியவர்களை எல்லாம் போட்டுருவான், சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவர்களை எல்லாம் அனுப்பிடுவான். இது சரி சரி, இதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஹதீஸ்ல வர வாசகம் என்று கேட்டா, நரகத்திற்காக வேண்டி புதிசாக அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்து அதுல போடுவான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருது. இந்த விஷயத்தை பத்தி சொல்ற நேரத்துல இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வஜஸம இப்னுல் கையிம் பி அன்னஹு கலத்துன். அதாவது இப்னுல் கையிம் அவங்க சொல்றாங்க, உறுதியாக சொல்லுகிறார்கள் இது பிழையானது. வஹ்தஜ்ஜ பி அன்னல்லாஹ தஆலா அக்பர பி அன்ன ஜஹன்னம தம்தலிஉ மின் இப்லீஸ வ அத்பாஇஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கிறான்? இந்த நரகத்தை இப்லீஸை கொண்டு அவனை பின்பற்றியவர்களை கொண்டுதான் நான் நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அது மட்டும் இல்ல, இன்னும் புதுசா ஒரு படைப்பை படைத்து நரகத்துல போடுவேன் என்று அந்த ஹதீஸ் சொல்லுது. அதனால அந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றம் அப்படி என்று இமாம் இப்னுல் கையிம் அவங்க சொல்றாங்க. அதே தொடர்ந்து அதாவது பெரிதும் மதிக்கக்கூடிய இமாம் புல்கீனி அவங்க என்ன சொல்றாங்க என்றா, வகதா அன்கர ரிவாயத் ஷைഖுனா அல் புல்கீனி வஹ்தஜ்ஜ பிகௌலிஹி வலா யظلمு ரப்புக அஹதா. இமாம் புல்கீனி அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலா யظلمு ரப்புக அஹதா.
அல்லாஹ் யாருக்கும் அணுவள வேணும் எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எந்த ஒரு பாவமும் செய்யாத, பிழையும் செய்யாத, தவறும் செய்யாத ஒரு படைப்பை புதிதாக படைத்தவங்க நரகத்துல போடுறதா இருந்தா அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இமாம் புல்கீனி அவங்க சொல்றாங்க. அப்ப என்னது, இப்ப நான் சொன்ன செய்திகள் எல்லாம் அறிவிப்பாளர் வரிசைகள் உண்மையிலே நல்ல ஆதாரபூர்வமானதாக நல்ல பக்காவாக இருக்கக்கூடிய செய்திகள் தான். ஆனா அதனுடைய கருத்தை கவனித்து இமாம்கள் மறுத்திருக்கிறாங்க. இந்த செய்திகளை நாம மறுத்ததாக இதுவரைக்கும் நம்ம சொல்லல. இப்ப நான் ஏன் இதை எடுத்து காட்டுறேன்னு கேட்டா இவங்க கேட்கிறாங்களா இல்லையா? பெரும் அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்களா? பெரிய பெரிய ஆலிம்கள் மறுத்திருக்கிறாங்களா? அதுக்கு தான் சொல்றோம். இப்படி நிறைய செய்தி இருக்குது, நமக்கு டைம் இல்லை. அப்ப கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். என்ன விஷயம் என்று கேட்டா ஒரு செய்தி வருது பாருங்க. இது புகாரியில வரக்கூடிய செய்தி. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3 பொய் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி. மா கதப இப்ராஹிம் இல்லா சலாத கதபாத்தின். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3 பொய் சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தியை இமாம் ராசி மறுக்கிறாரு. எப்படி மறுக்கிறாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லுவாங்களா? அவங்க பொய் சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது, அதனால இது ஏத்துக்கவே கூடாது அப்படி என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இதுக்கு கேள்வி கேட்கப்படுது. எப்படி கேட்கப்படுது? ஃபகைஃப யுஹ்கமு பிகதிபி ருவாத்தில் உதூலி. அப்படி என்று சொன்னால் இது நம்பகமான அறிவிப்பாளர் வரிசை ஊடாக இந்த செய்தி வருது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அந்த செய்தி பொய் என்று நீங்க சொல்றீங்க. அப்படியானால் அந்த செய்தியை அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் பொய் சொன்னார்கள் என்கிற ஒரு கருத்து வருமே, அதை எப்படி டீல் பண்றது அப்படி என்று கேள்வி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொன்னாங்களா அல்லது ராவிமார்கள் பொய் சொன்னாங்களா? இது ரெண்டு தானே பிரச்சனை. இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லல, ராவிமார்கள் தான் பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படி என்று சொல்லுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இப்படி நாம சொல்லல, விளங்கிட்டா? இப்ப இன்றைக்கு நாம மறுக்கக்கூடிய செய்திகள் அதுல சில அறிவிப்பாளர்கள் வர்றாங்கன்னா அவங்க எல்லாம் பொய்யர்கள் அப்படின்னு நாம சொல்லல. நாம என்ன சொல்றோம்? ஏதோ ஒரு வகையில மறந்து சொல்லியிருப்பாங்க, தவறுதலா சொல்லியிருப்பாங்க, ஒண்ணு விளங்காம சொல்லியிருப்பாங்க, அந்த லெவல்ல தான் நாம வைக்கிறோம். ஆனா இமாம் ராசி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவரை பாத்தீங்கன்னா டிஎன்டிஜே ஃபவுண்டரும் இல்ல, யாருமே இல்ல. இன்னைக்கு எல்லாரும் எப்படி கருத்து? டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே இவங்க தான் மறுக்கிறாங்க, யாருமே மறுக்கல. இமாம் ராசி தஃப்சீரு ராசியில நீங்க தெளிவா பார்க்கலாம். இந்த செய்தியை அந்த அளவுக்கு மறுத்து இருக்கிறாரு. மறுத்துட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. லிமலா யஜூசு ஐ யகூனல் முராது பிகௌனிஹி கதிபன் ஹபரன் ஷபீஹம் பில் கதிபி. எப்படி சொல்றாருன்னா, இந்த செய்தி ஏன் பொய்யான செய்தியாக இருக்க கூடாது? புகாரியில வர செய்தியை அவர் மறுக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப இது சாதாரண ஒரு எல்கேஜி, ஒரு லேசான விஷயம். குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும்ங்கிறது பெருசா ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மெட்டரே கிடையாது. இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க? அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தால் அது குர்ஆனுக்கு முரண்படவே செய்யாது அப்படித்தானே சொல்றாங்க. அதாவது ஒரு செய்தி இருக்குது, அந்த செய்தியினுடைய கருத்தை கவனித்து மறுக்கணும் என்று நாம சொல்லுவோம். குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுங்கேடு நாம சொல்றோம். நம்பகமானவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு முரண்படவே செய்யாது, ஏனென்றால் ரெண்டும் வஹி அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே இவர்கள் நியாயமானவர்களாக இருந்தால், நேர்மையானவர்களாக இருந்தால், இப்ப அவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய உசூலன் என்று கேட்டா, இப்ப நம்பகமானவர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி குர்ஆனுக்கு முரண்படாது அப்படின்னு சொல்லித்தானே சொல்றாங்க. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்பகமானவர்கள் வழியாக வரக்கூடிய 2 செய்திக்கு மத்தியில முரண்பாடு வரவே கூடாது, இதுதான் அவங்களோட உசூலா இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நம்பகமானவர்கள் வழியாக வரக்கூடிய 2 ஹதீஸ்கள் முரண்படும். அப்படி முரண்பட்டால் அதற்கு பல வழிகள் இருக்குது. முதலாவது 2 செய்திகளையும் இணைத்து பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இணைச்சு பார்க்க முடியும் என்கிற ஒரு நிலை வந்தால் 2ஐயும் இணைத்து நாம ஏத்துக்கணும். 2வது சொல்றாங்க, அந்த செய்தி மாற்றப்பட்ட செய்தியா அல்லது மாற்றிய செய்தியா அப்படின்னு ஆய்வு செய்யணும். 2 செய்தி வருதுன்னு வைங்களே, 2ம் ஒன்றுக்கொண்டு முரணா வருது. அப்ப இமாம்கள் எப்படி தேடுவாங்கன்னா, 2ல ஒரு செய்தி மாற்றப்பட்ட செய்தி. இப்ப குர்ஆன்ல சொல்றதா இருந்தா அல்லாஹ் சொல்றான், ஒரு இடத்துல சாராயத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே கூடாது அப்படின்னு இருக்கு, சாராயம் குடிக்கவே கூடாது. இன்னொரு இடத்துல நீங்க தொழுகைக்கு போற நேரத்துல மாத்திரம் தான் நீங்க வாயில வைக்க கூடாது அப்படின்னு இருக்குது. இது 2ம் முரண். அப்ப இந்த முரணை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, ஒரு வசனம் மாற்றப்பட்ட வசனம், இன்னொரு வசனம் ஒரு வசனத்தை மாற்றிய வசனம் அப்படி என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹதீஸ்கள்ல ஒரு 2 ஹதீஸ் முரணாக வந்தால், அறிவிப்பாளர் வரிசை நம்பகமாக இருக்கக்கூடிய 2 ஹதீஸ் இப்படி நேருக்கு நேர் முரணாக வந்தால் அந்த செய்தி என்ன சொல்லுவாங்கண்டா, முதலாவது இது மாற்றிய செய்தியா மாற்றப்பட்ட செய்தியா அப்படி என்று பார்க்கணும் என்று சொல்றாங்க.
அதை பார்த்து அதுல வந்து மாற்றிய செய்தி மாற்றப்பட்ட செய்தி என்பதற்கான ஆதாரம் கிடைச்சா அதன் அடிப்படையில் டீல் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை என்றால் இதைத்தான் நீங்க கவனிக்கணும். அப்படி இல்லை என்றால் ரெண்டு செய்தியை பார்க்கறாங்க, அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவர்களா இருக்கிறாங்க, ஆனா ரெண்டும் நேருக்கு நேர் முரணா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இணைச்சி விளக்கம் கொடுக்கவே இயலாது. அதே நேரத்தில் மாற்றிய செய்தி மாற்றப்பட்ட செய்தி நாசிக் மன்சூக் என்கிற அந்த பட்டியலையும் சேர்க்க இயலாது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க ரெண்டுல ஒன்றை தட்டு. அப்ப இதைத்தான் நாம சொல்றோம். இதே மாதிரி குர்ஆனுக்கு வந்தா தட்டிட்டு போங்களே, குர்ஆனுக்கு வந்தா தட்டுறது வந்து எவ்வளவு பெரிய ஏற்றம் அப்படிங்கிறத நாம சொல்றோம். இன்னும் சொல்ல போனீங்க இவங்கெல்லாம் தௌஹீத்வாதிகள் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வந்து பாருங்க இதுல வந்து சுன்னத்து வல் ஜமாத் ஆலிம்கள் உண்மையிலே பெஸ்ட்னு சொல்லலாம். ஏனென்றா இப்ப எங்கட டிஎன்டிஜே சகோதரர்கள் அந்த ஆலிம்களோட நடத்திய விவாதத்துல முதலாவது அமர்வுலே வந்து டிஎன்டிஜே 6 தான் அடிப்பாங்க. ஏனென்றா இந்த உசூலை எல்லாம் தூக்கி போட்ட உடனே அவங்க அப்படி ஒரு உசூலே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்ற உசூலை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா நீங்க எந்த செய்தியை முரண் என்று சொல்றீங்களோ அந்த செய்தி நாங்க முரண் இல்லை என்று சொல்றோம். இப்படித்தான் அவங்களோட வாதத்தை வைப்பாங்க. ஆனா இவங்க தௌஹீத்வாதி, நாங்க நேர்மையா சிந்திக்கிறோம், ஆனா அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் கூட இவங்களுக்கு இல்லை. அப்ப என்னத்தை சொல்றது? இது நாம ஏன் சொல்றோம்டா, நிர்வாகிகளா இருக்கிறீங்க, தாய்களா இருக்கிறீங்க, இதுல எங்களுக்கு எல்முனை அளவுக்கு கூட டவுட் வரக்கூடாது. குர்ஆனுக்கு முரண்பட்டால் கன்ஃபார்மா அதை மறுத்து தான் ஆகணும். இதுல வந்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் அப்படின்னு இவங்க பேசுறதா இருந்தா, அதாவது நான் எடுத்துக்காட்டு எத்தனையோ அறிஞர்கள் இவங்களெல்லாம் காபிர் அப்படி இல்லை, குறைஞ்சது இவங்க தான் எஸ்எல்டிஜி ஆரம்பிச்சாங்க அப்படி சரி சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்ப இவங்களெல்லாம் காபிர்கள் அல்லது ஹதீஸ் மறுப்பாளர்கள் இப்படி சொல்லணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லை. அப்ப இப்படி எக்கச்சக்கமான அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்க, அது சம்பந்தமான விதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல வந்து எங்களுக்கு டவுட் இருக்க கூடாது. அப்ப இதுல வந்து நாம தெளிவா இருக்கணும். அதுக்காக வேண்டி கண்டாக்கல் புகாரிய படிக்கிறது, ஒரு செய்தி முரணா இருந்தா மறுத்துட்டு போங்க அப்படிங்கிற லெவல் இல்ல. அதுக்கு ஆய்வு பண்ணணும், திறமை வேணும், அது சம்பந்தப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கணும், இப்படி விஷயம் இருக்குது. அதுக்காக வேண்டி எடுத்த எழுப்புல மறுங்கன்னு நம்ம சொல்லல. குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்கிற விதி அது ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்குது. உசூலுல் ஹதீஸ் சம்பந்தமா பேசிய இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க என்கிற ஒரு தகவலை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.